வணக்கம். சிக்கிய செய்திகள். மத்திய அரசு மசோதாக்கள் ராஜ்யசபாவில் நிறைவேற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவினை செய்துள்ளது. அதன்படி திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு பாரத் ரத்னா விருதினை தரவுள்ளது. இதனை தவறாக புரிந்து கொண்ட ராகுல் காந்தி தன் தாய்க்கு கிடைக்கவிருந்த பாரத் ரத்னா விருதினை நிராகரித்துள்ளார். இதை பற்றி அறிந்த மூத்த தலைவர் திரு மன்மோகன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ளார். வழக்கமா அன்னை என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ஆனால் இந்த தாட்டி அவங்க மகனான ராகுல் பாபா சொன்னனால நான் அனைத்து பதவிகளிலும் இருந்து ராஜினாமா செய்கிறேன். எந்த பதவியிற்கு ராஜினாமா செய்ய என்று மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். பாரத் ரத்னா விருதினை தன் தாய்க்கு கிடைக்காத வண்ணம் நிராகரித்த திரு ராகுல் காந்தி அதை பற்றி நமது சிறப்பு நிருபரிடம் கூறியதாவது: எங்க அம்மாக்கு பாரதத்தோட ரத்தன் டாட்டா அவார்டு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அவார்டை நான் நிராகரிக்கிறேன். எதுக்காக? எங்க அம்மாவுக்கு ரத்தன் டாட்டா பேர்ல அவார்டு, இது வேணாம். இந்த குழப்பங்களினால் திரு மோடிஜி தனது செவ்வாய் கிரகத்து சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார். மேலும் இனியும் தான் போட்டோக்களுக்கு போஸ்ட் கொடுக்க போவதில்லை என்றும் குழப்பங்கள் தீரும் வரையில் மௌன விரதம் இருக்க போவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் பல சிக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள மெட்ராஸ் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.